தாயி. உன் பேத்திய வர சொல்லு. அவ கைரேகைய பார்த்து அவ சரித்திரத்தையே சொல்லி புடுற. அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா, வர நேரம்தான். வந்துட்டா. தனா பாட்டி, இந்த குறி சொல்றம்மா நம்ம வீட்டுக்கு வந்ததும் குட்டி இளவரசன் தான் வரப்போறான்னு வந்ததுமே சொல்லிட்டாங்க. இப்போ உன் கைரேகையை பார்த்து இனிமே நடக்க போறதையும் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. வா வந்து உட்காந்து உன் கையை காட்டு. வா. உண்டா இருக்கிறது போலி கர்ப்பம்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எப்படி குட்டி இளவரசன் வருவான்? வா தாயி, வந்து உக்காரு. வா. மகாகாளி ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி அருளால உனக்கு ராஜகுமாரன் வந்து பிறக்க போறான். இந்த வீட்டு பெரிய ஐயாவ மனசு குளிர வைக்க போறான். பிணக்கு விலக போகுது. பிறக்க போற குழந்தையால ஐயா மனசு குளிர போகுது. விலைக்கு வச்ச மகளை வீட்டோட சேர்த்துக்க போறாரு. செல்வம் கோடியில வருது, சந்தோஷம் கூடி வருது. ஆத்தா மகமாயி அருளால புள்ள பிறந்ததும் என்ன தேடி வந்து ஒரு புடவை எடுத்து கொடுத்தாயி. 100 பேருக்கு அன்னதானம் கொடு. அப்புறம் என்ன தாயி, காலடி வச்சு வீட்டுக்குள்ள போ தாயி. தனா என் ராசாத்தி. அப்புறம் என்னடி, இவங்க மூலமா ஆத்தாவே வாக்கு கொடுத்துட்டா. சரி இருங்க வரேன். பாட்டி என்கிட்ட இருக்கு, நானே குடுக்கறேன். இந்தாங்க. இல்லம்மா, காசு கொடுத்து அனுப்பாத தாயி. நல்ல செய்தி சொல்லியிருக்கேன். படி அரிசி குடு. உன் பேத்தி பேரை சொல்லி சோறு சாப்பிடுறேன். இருமா வரேன். இரு. வாங்கிக்கோங்க. இல்ல, டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தையோட growth நல்லா இருக்கு. வயிறு வலிய பத்திலாம் ஒன்னும் பயப்பட தேவையில்ல. குழந்தை நல்லபடியா இருக்கு. நேரத்துக்கு சத்தான சாப்பாடும் கூடவே அவங்க கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ ரகு, நீ தொட்டில் வாங்கிட்டு வந்தது சரிதான்ப்பா. அக்கா, இந்த பாப்பாவை தூங்க வைக்க நான் தான் இந்த தொட்டில ஆட்டுவேன். ஏய் அப்பு, நானும் நீயும் சேர்ந்து பாப்பாவை தூங்க வைக்கிறோம், சரியா? மாமா, தொட்டில தூக்கி அப்படி ஓரமா வச்சிருவோமா? வாங்க வச்சிருவோம். இல்ல மாயா, என்னால சொல்ல முடியல. தனா அழாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. கதிர் அப்பாவுக்கு மேல குழந்தை மேல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். அவன் சொல்றான், மாமா நம்மளோட குழந்தைக்காக தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் மனசுல இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்றான். அதனால அவன்கிட்ட கூட என்னால சொல்ல முடியல மாயா. தனா, எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்திட்டு அப்புறம் இல்லன்னு சொன்னா
பெரிய பிரச்சனை ஆயிடும் தானா? இது சின்ன விஷயம் கிடையாது. மாயா, என்ன என்ன மாயா பண்ண சொல்ற? அவ இப்போ இருக்கிற நிலைமையில இதுவும் பொய்ன்னு தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சு போயிடுவான். சரி, நீ ஃபீல் பண்ணாத. சரியான நேரம் பார்த்து நாமளே சொல்லுவோம். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டான்ஸ் ஸ்கூலுக்கான இடம் பார்த்தாச்சு, அட்வான்ஸும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு பேர் செலக்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நோட்டீஸ் அடிக்கணும், அப்புறம் போர்டு டிசைன் பண்ணணும், இடத்த ரெடி பண்ணணும். இப்படி பல வேலைகள் இருக்கு. சில வேலைகளை முடிக்க சீனுவும் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கான். நானும் டான்ஸ் ஸ்கூலுக்கு புது பசங்களை எப்படி சேர்க்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் தான் ரிப்பன் கட் பண்ண வைக்கணும். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பெரியம்மாவுக்கு தான் உண்மையிலேயே பரதநாட்டியம் மேல பெரிய ஆர்வம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்திருக்கு. ஆமா மாயா, அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால அந்த ஆசைய அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டாங்க. இல்ல, பெரியம்மாவுக்கு அவங்க மனசுக்குள்ள இன்னமும் அந்த ஆசை இருக்கு. நான் இந்த டான்ஸ் ஸ்கூல்ல திறந்து பெரியம்மாவை தினமும் வர வச்சு பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்ல போறேன். அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்ல. ஆனா அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. பெரியப்பா ஒத்துக்கலனாலும் நான் கண்டிப்பா பெரியம்மாவோட ஆசைய நிறைவேற்றுவேன்.